இந்த வயசுல அவங்க எங்க போவாங்க, யார் வீட்டுல போய் தங்குவாங்க? இந்த ஊர்ல அம்மாவை பெரிய மனுஷன் எல்லாரும் மதிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்கள நீயும் மகனும் ஒண்ணு சேர்ந்துகிட்டு வீட்டை விட்டே துரத்தி விட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் மனுஷங்களா? ஆமா சார், இனிமேதான். சார் சார், எனக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்டென்ஷன் வாங்கி கொடுக்க முடியுமா? எங்க அப்பா அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க சார். அப்படியா? ஒரு நிமிஷம் இருக்கு, கேட்டு சொல்லு. சரிங்க சார். பர்மிஷன் கிடைச்சிருச்சு, வாங்க போலாம். தேங்க்யூ சார். வாங்க. பெட் ரெடி பண்ணியாச்சு, வந்து படுங்க. வெறும் போர்வையை மட்டும் விரிச்சு வச்சுட்டு என்னமோ மெத்த போட்டிருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க சரண்யா. நம்மளெல்லாம் இப்படி ரோட்ல தள்ளிட்டு அங்க அகல்யாணி மட்டும் ஜாலியா உங்க பெட்ரூம்ல படுத்து தூங்குவாங்கல்ல. இத்தனை நாளா நான் உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தேன். கடைசியில என்ன பத்தி கூட நினைச்சு பார்க்கல அவங்க. நீ வாயை மூடிட்டு வந்து படுக்க போறியா இல்லையா? தமிழ், எதுக்கு இப்ப அவளை சத்தம் போடுற? அவ நிலைமையில யார் இருந்தாலும் இந்த கோவம் வருது நியாயம்தான். ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு அது இன்னும் கஷ்டமா தான் இருக்கும். அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. சரண்யா, நீ புள்ளைய படுக்க வச்சுட்டு தூங்கு. சரிங்கம்மா. அம்மா, இனிமே நமக்கு வீடு இல்லையா அம்மா? காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் புது வீடு கட்டுவோம். இப்ப நீ கண்ணை மூடி தூங்கு, படு. என்னங்க பாத்தீங்களா? சொத்து இருந்தாலும் இல்லாட்டியும் எந்த சூழ்நிலையிலையும் சுபத்ரா குணம் மாறாம அப்படியே இருக்கு. ஆனா சொத்து கையை விட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்ச ஒரே நாள்ல சின்ன மருமக எப்படி மாறி போயிட்டான்னு பாருங்க. நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நம்ம குடும்பத்துல இப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல சாரதா. என்னங்க, அதையே நினைச்சு வருத்தப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எத்தனை வாட்டி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் என் மனசு ஆறவே மாட்டேங்குது. ஆதிரா சொன்னது மாதிரி அகிலனை பத்தி முன்னாடியே வீட்டுல சொல்லியிருந்தா இன்னைக்கு எல்லாரும் இப்படி கோவில வந்து படுத்திருக்கிற நிலைமை வந்திருக்காதுல்ல. ஏன் அழறீங்க? உங்களுக்கு கொஞ்சலன்னு கோவமா? அழாதீங்க செல்லக்குட்டி, அழாதீங்க. ஓ சுச்சு 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 சு செல்லக்குட்டி. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான். 9 மாசம் சுமந்து பெத்த குழந்தைய விட்டுட்டு போறதுக்கு எப்படிதான் அவளுக்கு துணிச்சல் வந்துச்சோ? அவளுக்கு கொஞ்சமாவது உன் மேல அன்பு இருந்தா உன்னை இப்படி விட்டுட்டு போயிருக்க மாட்டால.
உங்க அம்மாவை என்ன சொல்லி திட்டுறதுன்னே எனக்கு தெரியல. எங்க அம்மா வெண்ணிலா நான் பிறந்ததுல இருந்தே என்ன அவங்க உயிரா நினைச்சு வளர்த்தாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் சுபத்ரா மாதா என்ன அவங்க பெத்த மகளை விட மேலா வச்சு என்னை இப்ப வரைக்கும் பாத்துக்கிறாங்க. எனக்கு கிடைச்ச இந்த தாய் பாசம் உனக்கு கிடைக்கலன்னு உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு குட்டிமா. உங்க அம்மா மட்டும் என் கையில சிக்கட்டும், அன்னைக்கு இருக்கு அவளுக்கு. அம்மா சாருமதி, எங்க சுத்திட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நான் உங்க அம்மாவுக்கு அப்படி என்ன துரோகம் பண்ண? நல்லதானே நினைச்சேன். போகும்போது எதுக்கு ஏன் பேரை எழுதி வச்சுட்டு போனா? இப்ப பாரு, அந்த லெட்டரை பார்த்துட்டு நான் தான் தப்பு பண்ணனு உங்க அப்பா நினைச்சிட்டு இருக்காரு. உங்க அம்மாவுக்கு கால் பண்ணி முதல்ல அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஆதிரா, ஆதிரா! கண்டிப்பா ஆதிராவோட வேலை தான் சாரு. அவள நான் சும்மா விட போறது இல்லை. இவ்வளவு தைரியம் இருந்தா பணத்தை மாத்தி வச்சு என்ன ஏமாத்தி இருப்பா. அவள ஏன் சாரு? அறிவு இருக்கா அகிலா உனக்கு? எதுக்கு ஆதிராவுக்கு கால் பண்ற? ஐயோ, அந்த ஆதிராவ என்னாச்சுடா உனக்கு? மூளை ஏதாவது வேலை செய்ய மாட்டேங்குதா? நம்ம வீட்டை விட்டு ஓடி போனோம்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே திருமாறன் நம்ம செல்போனை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. திருமாறன் ஒரு போலீஸ் ஆபீசர், மறந்துட்டியா அகிலா? நீ இப்ப ஆதிராக்கு மட்டும் இல்ல, போன் பண்ணி யாருக்கு கால் பண்ணாலும் நம்ம எங்க இருக்கோம்னு திருமாறனுக்கு தெரிஞ்சு போயிரும். நம்ம ஈஸியா மாட்டிக்குவோம் அகிலா. இமிடியேட்டா நம்ம போன் நம்பரை மாத்தணும். ஆதிரா கால் பண்றாங்க. இப்பதான் ரிங் ஆச்சு, அதுக்குள்ள ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. பாத்தியா அகிலா, பாத்தியா? நீ போன் ஆன் பண்ண அடுத்த செகண்டே ஆதிரா கிட்ட இருந்து கால் வருது. நீ பாட்டுக்கு புத்தி இல்லாம இந்த மாதிரி அவசரமான காரியம் பண்ணிட்டு இருந்தா நம்ம சீக்கிரம் மாட்டிக்குவோம் அகிலா. அப்படின்னா அந்த ஆதிராவை அப்படியே விட்டுற சொல்றியா? சொன்னா புரிஞ்சுக்கோ அகிலா, நாம இப்போ முன்னேறதான் முக்கியம். ஆதிராவை பழி வாங்குறத பத்தி எல்லாம் யோசிக்காத, நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு அகிலா. இனிமே நம்ம என்ன பண்ணலாம்னு மட்டும் யோசி. யாரு கால் பண்ண? நான் யாருக்கும் கால் பண்ணலையே. நீ கால் பண்ணத நான் பார்த்தேன். யாருக்கு பண்ணன்னு கேக்குறான்ல, உண்மையை சொல்ல. அதான் நான் யாருக்கும் பண்ணலன்னு சொல்றேன்ல. அப்படின்னா உன் போனை கூட.
சாருமதியா? நீயும் சாருமதி இன்னும் கான்டாக்ட்ல தான் இருக்கீங்களா? என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டு எனக்கு தெரியாம நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்கல. எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்கிட்ட போய் பேசாத. நான் கேட்கும்போது யாருக்கும் போன் பண்ணலன்னு சொன்னேன். ஆனா சாருமதி கால் பண்ணிருக்க. சாருமதி இப்ப எங்க இருக்கான்னு கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மையை சொல்லு. நிஜமாவே அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எதுக்கு ஏன் பிறகு எழுதி வச்சுட்டு ஓடி போனான்னு அவ கூட சண்டை போடுதான் நான் கால் பண்ணேன். ஆனா அவ போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. நிஜமாவே அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. கேட்டீங்கல்ல, ஸ்விட்ச் ஆஃப்னு தானே வருது. நான் பண்ணும்போதும் அப்படிதான் வந்தது. சொன்ன நம்ப மாட்டீங்கல்ல? கொடுங்க என் போனை. அண்ணா, எங்க அம்மா அப்பாவை பாத்தீங்களா அண்ணா? தம்பி, நீங்க சாரதாமா பையன் தானே? ஆமாண்ணே. சாயந்தரம் தான் என் தம்பி சொன்னாப்ல, உங்க மக கல்யாணத்துக்கு ஏதோ வேண்டுதல் இருக்குன்னு குடும்பத்தோட கோயிலுக்கு போறாங்கன்னு சொன்னாப்ல. அப்படியா? எந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு தெரியுமாண்ணே? தெரியலையே தம்பி. சரி வரம்பா. பாப்பா, மகளுக்கு கல்யாணம்னு ஆசையா வந்தாரு. இங்க வந்து பார்த்தா குடும்பமே சின்னபனமாய் கிடக்கு. பாவம் அவரு. ஆமாங்க சார், அவர் அழுகிறத பார்த்தா பாவமா இருக்கு. வாங்க சார், போய் சமாதானப்படுத்துவோம். மதியழகன், அழாதீங்க. உங்க அப்பா அம்மா வந்து தெரிஞ்சவங்க வீட்டுல தான் இருப்பாங்க. தேடி கண்டுபிடிச்சிடலாம். அதுக்குள்ளேயே இப்படி சோர்ந்து போய் அழுதீங்கன்னா எப்படி சொல்லுங்க? இல்ல சார், எங்க அம்மா ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில அவ்வளவு சீக்கிரம் யார் வீட்டுக்கும் போய் தங்க மாட்டாங்க சார். அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, உங்க அம்மாவுக்கோ அவங்க கூட இருக்கவங்களுக்கோ யாருக்காவது போன் பண்ணி பாருங்க. என்ன யாருக்குமே கால் போல சார், கட் ஆயிட்டே இருக்கு. பாவம், பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? வியாபாரம் முடிஞ்சா? ஆமாங்க, முடிஞ்சிச்சு. சரி, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. டிஃபன் ஏதாவது எடுத்துட்டு வந்தியா? உங்களுக்கு தாங்க டிஃபன் எடுத்து வச்சேன். அதுக்குள்ள நம்ம சிந்து வேலை பாக்குற முதலாளி அம்மா இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க அவசரமா குழந்தைக்கு வேணும்னு கேட்டதுனால கொடுத்துட்டேங்க. என்னது, நம்ம சாரதாமாவா? இல்லங்க, அவங்க பொண்ணு சுபத்ரா அம்மா. ஓ அம்மா, சுபத்ராவை பாத்தீங்களா? இப்ப எங்க இருக்காங்க தெரியுமா? சார், நான் அந்த கோயில் தெருவுல தான் சார் கடை வச்சிருக்கேன். அங்கதான் சார் அவங்கள பார்த்தேன். ஆனா அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல சார். சார், கோயில் தெருவுல போய் பார்க்கலாம் சார். அங்க இந்த அம்மா அவங்கள பாத்துருக்காங்க சார். வாங்க சார், வாங்க போலாம். ₹1 கோடி இருந்தா யாரோ ஒருத்தரை பிடிச்சி ஒரு ஸ்மால் பட்ஜெட் படத்துல ப்ரொடியூசராவோ அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணி அப்படியே மேல வந்துடலான்னு பார்த்தேன். ஆனா இப்போ வாழ்க்கையை வாழ்றதுக்கே வழி இல்லாம இப்படி வந்து உட்காந்துருக்கோம். எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் மருந்து வாங்கிட்டு வரியா?
வீட்டுக்கு வேற நம்ம திரும்ப போக முடியாது. இப்ப நம்ம இங்க இருந்து என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியலையே. அகிலா உன்னதான் சொல்லு சாரு. அகிலா வயிறு ரொம்ப வலிக்குது அகிலா. சாரு நேத்து ரொம்ப டிராவல் பண்ணோம்ல, அதனாலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சாப்பாடு சேராம ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும். கொஞ்ச நேரத்துல சரியாயிடும், நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாது. என்னால சமாளிக்க முடிஞ்சா நான் உன்கிட்ட மருந்து கேட்க மாட்டேன் அகிலா. ஏய் நீ கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியா சாரு? ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு டென்ஷனா வர? நானே 1 கோடி ரூபாய் பண விஷயத்துல ஏமாந்துட்டோம், கையிலயும் ஒண்ணும் கிடையாது. நம்ம என்ன செய்யறதுன்னு டென்ஷன்ல இருக்க. நீ என்னடானா வயிறு வலிக்குது கால் வலிக்குதுன்னு சில்லியா பேசிட்டு இருக்க. சாரு என்ன மன்னிச்சிரு சாரு. நான் ஏதோ டென்ஷன் அப்படி தப்பா பேசிட்டேன் சாரு. சாரு அழாத சாரு. எனக்கு புரியுது சாரு, தப்பெல்லாம் என் மேலதான். வேணும்னா என்ன அடி 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 அடி. நீ இரு சாரு, நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். சாரு பாரு சாரு, அழாத. சாரு இந்த மாத்திரை சாப்பிடு. வருத்தப்படாத சாரு, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு, எல்லாம் சரியாயிடும். சரதா, சரதா என்னாச்சு சரதா? ஏன் இப்படி இரும்பிட்டு இருக்க? என்னாச்சுமா? என்னாச்சுமா? நீ தமிழ் சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. மெதுவா, ஒண்ணு இல்ல ஒண்ணு. குடிமா குடி. சரதா என்னாச்சு சரதா? என்னாச்சுன்னு தெரியலைங்க. அப்படியே நின்னுகிட்டே இருந்தேன். திடீர்னு இந்த இருமல் கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கு. நான் என்ன டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டா, எனக்கு ஒண்ணும் இல்லை, இப்ப சரியாயிடுச்சு. சுபத்ரா நீ ஃபீல் பண்ணாத, எனக்கு ஒண்ணும் இல்லை, இப்ப நான் நல்லா தான் இருக்கேன். சுபத்ரா நீ போய் முகம் கழுவிக்கிட்டு குங்குமம் வச்சுக்கோமா. போம்மா, முகம் கழுவிட்டு பொட்டு வை. எனக்கு ஒண்ணும் இல்ல, சரியா போயிடும். போன்னு சொல்றேன்ல. சரதா வா.
ச நிக நிக சரி சனி தபம